பால் கவர் இருக்கு இல்லைங்களா, இந்த பால் கவரை நம்ம டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த கவரை வந்து சூப்பராக வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஜஸ்ட் அதனுடைய அந்த வாய்ப்பகுதி இருக்குங்களா, நம்ம எந்த இடத்துல பால் ஊற்றுறதுக்காக கட் பண்ணுறோமோ அந்த சைடை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணியும் எடுத்துடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் கோதுமை மாவு, ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு கோதுமை மாவை யூஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த லிக்விடை யூஸ் பண்ணி அழகாக கிச்சன் மேடைகளை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சன் மேடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோதுமை மாவு அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணும்போது அந்த பிசு பிசுப்பு சுத்தமாக போயிடும். ஈஸியாகவும் க்ளீன் ஆகிடும். இதுக்காக தனியாக நம்ம எந்த சோப்போ இல்லை லிக்விடோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோதுமை மாவு மட்டும் இருந்தாவே போதும். அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் இந்த மாதிரி க்ளவுஸ் மாதிரி அந்த பால் கவரை நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசு பிசுப்பு வந்து, அதாவது கிச்சன் மேடையில் இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுப்பு வந்து நம்ம கையில் வந்து படாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சோப் அலர்ஜி இருக்கும். ஸோ அவங்களாம் கூட இந்த மாதிரி கவரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கழண்டெல்லாம் வராது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த பால் கவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ஈர துணி வச்சு நம்ம தொடச்சி விடணும் அப்படின்னா நம்ம வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்காக நம்ம நிறைய தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ண வேண்டியிருக்காது. ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தாவே ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ அழகாக க்ளீன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் பால் கவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுற டைமாக இருந்தால் அந்த கவரை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையுமே வந்து பார்த்திங்கன்னா வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்.